பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. யார கேட்டு பாட்டி குளிச்சீங்க? யார கேட்கணுங்கிறேன். என்னைய நல்லா மணக்க மணக்க சூடாக்கி காய்ச்சி தலையில தேய்ச்சி குளிச்சான். எம்பிட்டு சுகமா இருக்கு தெரியுமா? பாட்டி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஸ்ட்ரைட்னர் வாங்கிட்டேன். இனிமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணனா இன்னைக்கு நீங்க குளிக்க கூடாது அப்படின்னு. ஸ்ட்ரைட்னிங் பண்ணனா குளிக்க கூடாதா? குளிக்கணும் பாட்டி. பரவ என்ன, உன் ஸ்ட்ரைட்னரை கொண்டு வா பாட்டி. அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் உண்டு. ஆமா செல்லு, நாளைக்கு எங்ககிட்ட சொல்லாம நீங்க தலைக்கு குளிக்கவே கூடாது. நான் தான் உங்களை குளிப்பாட்டுவேன். நீ உன் புருஷனையும் உன் நிலாவையும் குளிப்பாட்டின போதும். என் பக்கமா ஏதாவது திரும்பினேன்னு வை, உன் கொண்ட முடிய வெட்டிவிட்டாலும் வெட்டிவிடுவோம் பாத்துக்கான். ஐயோ செல்லு, நீங்க குளிக்கும் போது ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் போட்டு ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் முடிய நல்லா காய விட்டுட்டு ஒரு துளி தண்ணி ஆயில் கூட இருக்க கூடாது தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் தலைக்கு எண்ணெய் வச்சு ஜடை போட்டு முடிய தூக்கி முன்ன போட்டு அங்க எங்கம்மா நடக்கும் போது அம்பிட்ட ஆழ்வ கண்ணா எங்க மேலதான் இருக்கான். இப்ப என்னன்னா பறக்க முடிய நிமிக்கணங்காவ, நிமிந்து கிடந்தாத சுருட்டணங்காவ. பாட்டி, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாறிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நாளைக்கு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் குளிக்கணும். நான் உங்களுக்கு ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் எடுத்து தருவேன். எல்லாம் உங்க தலைக்கு போட்டு முத ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கு பிறகு தலைக்கு ஹேர் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம ஸ்ட்ரைட்னிங்கே ஆரம்பிக்கணும். ஆமா செல்லு, அப்படி பண்ணாதான் மேல போய் சேர்ந்த தாத்தா கனவுல உங்க கூட ரொமான்ஸ் பண்ண வருவாரு. என்ன கிழவருக்கு கனவு வருமா? ஆத்தியக்கா, என்ன மேல போன தாத்தாக்கு கனவு வருமா? மேல அவங்களுக்கு வேற என்ன வேலை? தூங்குறது, கனவு கண்டது, இதுதானே? ஓ அப்படியா? ஆமா. வேற செத்து போனவங்களுக்கு நம்மள மாதிரி நேரத்துல 3 நேரம் சாப்பிடணுமா, குளிக்கணுமா, இல்லைன்னா வீட்டு வேலை தான் செய்யணுமா? அவங்களுக்கு தூங்கணும், கனவு காணணும். அப்ப இறந்து போனா கூட கனவு வருமா? ஆமா. இவன் என்ன வாகம் இப்படி நினைச்சு நினைச்சு உருக்கிட்டு இருக்கான்? அதானே அன்பு, என் பிள்ளைக்கு பியாய்க்கு ஏதாவது பிடிச்சிட்டான், இல்ல அந்த சுருட்டை நினைச்சு இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கானோ? ஏலே மக்கா, அன்பு கூப்பிட்டீங்களா பாட்டி? என்ன கூப்பிட்டனா? எத்தனை தடவை அன்பு அன்பன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் பாட்டி? ஏன் மக்கா இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்க? அந்த சுருட்டை நினைச்சு உடஞ்சு போயிட்டியா? சேச்சா, அதெல்லாம் இல்ல பாட்டி. ஏ செல்லும், எதுக்கு அந்த சுருட்டை பத்தி இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? அது போனது நல்லது. அதுக்கு காஃபி போட்டு போட்டே என் உயிரெல்லாம் போயிருக்கான். ஆனா காஃபிக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நின்னுட்டு பாத்தீங்களா? என் பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் தேடினதுக்கு பிறகு அவ போனா என்ன, இருந்தா என்ன? ஆக மொத்தம் ஆர்த்தி, உங்களுக்கு என் வாழ்க்கை முக்கியம் இல்ல, உங்களுக்கு அவ கேக்குற அந்த காஃபி தான் பெருசு. ஆமா அன்பு, உங்க வாழ்க்கையா? நான் ஒரு நாள் 35 தடவை காஃபி போடுறது பெருசான்னு கேட்டா நான் போட்ட காஃபியை தான் நான் பெருசும்பேன். ஆக என் வாழ்க்கைய வச்சு நீங்க கூட ஊஞ்சல் ஆடலான்னு பாத்திருக்கீங்க. ஒருவேளை ஸ்ருதி மட்டும் அடிக்கடி காஃபி கேட்காம இருந்தா, ஸ்ருதி நல்லவா அப்படின்னு நிலாக்ஷா கிட்ட சொல்லி கொடுத்திருக்கீங்க. அப்படி அது காஃபி கேட்காம இருந்திருந்தா அது தலையில என்ன கட்டி வச்சிருப்பீங்க தானே? அன்பு, குழந்தைங்க கிட்ட அவ்வளவுதானே சொல்ல முடியும். சரி விடுங்க, அதை என் தலையில கட்டி வச்சிருப்பீங்க தானே? நடந்தாலும் நடந்திருக்கலாம். சூப்பர். எப்படியும் கல்யாணம் நின்னுட்டுலாம். அப்படி பாக்கும்போது நீங்களும் நானும் தப்பிச்சிட்டோம். ஆனா அவ உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது என்ன பெருசா பாதிச்சிருக்காது. ஏன்னா அவ முந்தின நாள் போட்ட காஃபில தண்ணியை கலக்கி கொடுத்து அத அவ வாயில ஊத்துறதுதான் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா. நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவ கெட்டவள் ஆயிட்டாளே. பிரமாதம். அது சரி அன்பு சார், இப்ப எதுக்கு சோகமா எதையும் யோசிச்சுட்டு இருந்தீங்க? அதானே. அதை விடு செல்லும், எனக்குள்ள இருக்க சோகம் எனக்கு. அந்த பாரத்தை உங்க தலைக்கு மேல ஏத்தி வச்சு நீங்க வேற ஐயோ பாவம். ஏலே மக்கா, நீ இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி என்னத்தையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க மனசெல்லாம் எம்பிட்டு வலிக்குது தெரியுமா? பாட்டி, ஒன்னு கேட்க நீங்களே பதில் சொல்லுங்க. ஒரு பக்கம் 14 வருஷ காதல், இன்னொரு பக்கம் 14 நிமிஷம். 14 பக்க காதல், 14 பக்க நிமிஷமா? பாட்டி, பக்கம் இல்ல, ஒரு பக்கத்துல 14 வருஷ காதல், இன்னொரு பக்கம் 14 நிமிஷம். சரியா? இது ரெண்டுக்கும் போட்டி வச்சா எது வின் பண்ணோம்? ஏன் சார், உங்களுக்கு மண்டை ஏதாவது கலந்துட்டான்? பெருச்சாளி. இல்ல பிரதர், அது எப்படி வருஷத்துக்கு நிமிஷத்துக்கும் போட்டி வைக்க முடியும்? இப்ப வச்சான் 14 வருஷத்துக்கும் 14 நிமிஷத்துக்கும் போட்டி வச்சான். எது முத நிக்கிறேன்னு கேக்குறேன். இந்த விடுகதை எனக்கு செல்லம் போல புரியலையே. பாட்டி, இது விடுகதை இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட வாழ்க்கை. 14 வருஷ காதல், 14 நிமிஷமா? இப்ப பாட்டி, இந்த 14 வருஷ காதலுக்கும் 14 நிமிஷத்து காதலுக்கும் போட்டி வச்சா 14 வருஷ காதல பிரேக்கப் பண்ண முடியுமா? புடிச்சிட்டேன். சொல்லுங்க பாட்டி, தீர்வை நீங்களே சொல்லுங்க. ஏலே மக்கா, இந்த 14 வரிய காதலுங்கறியே
அந்த காதல் வந்தது கவர்மெண்ட் பஸ் டிரைவருக்கு தானே? செல்லும். இல்ல மக்கா, நீ சொன்னிய பிரேக், அந்த பிரேக் எல்லாம் வண்டியில தான் இருக்கும். அதான் இந்த 14 வரிய காதல் ஏதாவது கவர்மெண்ட் டிரைவருக்கு வந்துட்டோம்னு நினைச்சேன். செல்லு பிரேக் இல்ல, அது பிரேக்கப். ஆமா பாட்டி, நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தமே சுருட்டைக்கு ஏதோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அதுக்கு காதல் பிரேக்கப் ஆயிட்டு அப்படின்னு. இது எப்போ? காஃபி போடுறதுல இருந்து எஸ்கேப் ஆவதுக்கு அவளுக்கு அவ ஏதாவது பிரேக்கப் ஆயிருக்குமா அவளுக்கு, அப்படி இப்படின்னு நாலா பக்கமா நாங்க விசாரிச்சோம். ஓஹோ, இப்ப சொல்லு செல்லும், அது எப்படி 14 வருஷத்து காதல 14 நிமிஷம் காதல் ஓவர்டேக் பண்ணி முந்திட்டு போவோம்? எங்கிட்ட நின்னு பார்த்தாலாம் 14 வரிய காதல் தானே உயர்ந்ததா இருக்கு. அதானே ஆத்துல தண்ணி வந்து இழுத்துட்டு போன மாதிரி 14 வருஷமா ஆத்தங்கரையோட நல்ல ஸ்ட்ராங்கா நிக்க ஆலமரத்தை 14 நிமிஷத்துல வந்து தண்ணி இழுத்துட்டு போன மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் தத்துவமா யோசிச்சு நீங்க மண்டைய குழப்பாத. முத நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில யோசி. மக்க எந்த பக்கத்துல நின்று பார்த்தாலும் 14 வரிய காதல் தான் பெருசு. சரி, ஏதோ ஒண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி இது தூக்கி போடுற கேள்வி இல்ல பாட்டி. யாருக்கு தெரியும், இதே கேள்வியை பொது அறிவு புக்ல சேர்த்தா கூட சேர்த்துக்கலாம். இந்த கேள்வி பொது அறிவு புக்லயா? எதுக்கு நீங்க இப்ப எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம்? நான் அதெல்லாம் கட்டிட்டு வெளியே வர போறேன். லூசு மது, இப்பதான் மித்திரன் உன் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நீதான் கேம்ப் நடக்கிற இடத்துல அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டு இருக்க. 4 பேரை பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே கிடக்கேன்னு சொல்லிட்டு இருந்த. மித்திரன் என்னென்னமோ பேசி ஸ்னோலினுக்காக நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணுங்கிற அளவுக்கு என் மனசை மாத்திட்டாரு. ஆனா இனியா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க எல்லாரும் என்ன பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறீங்களா? ஆனா மித்ரனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என் லைஃப்ல ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்? எனக்காவது இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு, அம்மா சைட்ல எல்லாரும் இருக்காங்க, என் புருஷன் வீட்டு சொந்தக்காரங்க, நீங்களும் எல்லாருமே எனக்கு துணையா இருக்கீங்க. எனக்கு கூட ஸ்னோலின் மட்டும்தான். ஆனா மித்ரனோட அப்பா இருக்கும்போது மித்ரனோட அம்மாக்கு 2 குழந்தைங்க. அந்த நேரத்துல மித்ரனுக்கு சொந்த பந்தங்க கூட யாருமே இல்ல. அப்போ அவங்க ஸ்ட்ராங்கா நின்னு அவங்க படிச்ச படிப்பை யூஸ் பண்ணி அவங்க 2 பிள்ளைங்களையும் இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. யோசிச்சு பாரு, மித்ரன் இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி. அவ தங்கச்சி மித்ரா, அவங்களும் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. பாட்டி, நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லுங்க. இங்க என்ன அலப்பறை நடக்குது? இந்த கூட்டத்தை அன்புதான் கூட்டி வச்சிருக்காரு போலயே. யோசிச்சீங்களா பாட்டி? இது பொது அறிவு கேள்வி மாதிரி நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. பொது அறிவு கேள்வி எதுக்கு பொதுவா இருக்க பாட்டிக்கிட்ட கேட்கான் தெரியலையே. பாட்டிக்கு எதுக்கு பொது அறிவை பத்தி எல்லாம்? செல்லுக்கு இருக்க அறிவுலயே செல்லு உலகத்தையே ஜெயிச்சுட்டு வந்துறான். இருக்கியா இப்ப இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு? மக்க எதுக்கு அந்த பிரேக்கப்ப ஒரு தடவை கூட சொல்ல ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. ஏன் அறிவு வரைக்கும் 14 வரியமா 14 நிமிஷமான்னு கேட்டா 14 வரியம் தான் ஒசத்தி. சரி, ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன், நல்ல காது கொடுத்து கேளுங்க. இங்க பாருங்க, ஒரு பக்கம் மாமனோட பொண்ணு. ஓகோ, இதுதான் விஷயமா? இன்னொரு பக்கத்துல அத்தையோட பையன். எங்கேயோ இடிக்குதே சார். பெருச்சாளி முவளா, நான் தான் சொல்றேன் எல்லாம் இது பொது அறிவுல சேர்க்கக்கூடிய கேள்வி. பதில் ஒழுங்கா சொல்லாம எந்திரிச்சு போனேன்னு வச்சுக்கோ, அருண் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உன்னோட வாயெல்லாம் கண்ணா பின்னான்னு காட்டாம இந்த பொது அறிவுல காட்டு பார்க்கலாம். ஓகே சார், நீங்க கேள்வியை கேளுங்க, பதில் என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க. சரி பாட்டி, இப்ப இந்த மாமன் பொண்ணு இருக்கா இல்ல, இவளுக்கு இந்த அத்தை பையனுக்கு மேல 14 வருஷமா ஒரு காதல். அப்ப நாம யோசிச்சதுதான் அன்பு சாருக்கு இனியா இவரை காதலிக்கிறது தெரிஞ்சிருச்சோம். 14 வரியமா? குழந்தையா இருக்கும் போதே காதல் வருமா என்ன? செல்லு இப்ப எல்லாம் பிறந்த குழந்தைக்கு காதல் வருது. ஓகோ, இந்த பட்டிமன்றத்துக்கான டைட்டில் 14 வருஷமா அன்பு மேல இருந்த காதலா இல்ல 14 நிமிஷத்துல சாம் மேல வந்த காதலா? இதானே? எப்படிதான் இந்த அன்புக்கு புத்தி எல்லாம் இப்படி மழுங்கிட்டு போகுதுன்னு தெரியல. ஏனியா இந்த அன்பு இந்த செல்லு இந்த ஏஞ்சல் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு என்ன பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கு? அவனுக்கு கொலஸ்ட்ரால் கூட்டிட்டு இருக்கலாம், அதான். ஒருவேளை 14 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா காதலிச்சிருக்கும் போல அந்த பிள்ளை. சரி பாட்டி, இப்ப மாமன் பொண்ணுக்கு அத்தை பையனுக்கு மேல 14 வருஷ காதல். அந்த பையனுக்கு அவன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு காதலுங்கிற வார்த்தையெல்லாம் கா கூட பிடிக்காது. ஆமா கண்ணம்மா. என்ன? இல்ல சார், காதலுங்கிற வார்த்தையில கா கூட பிடிக்காதுங்கிறேன். அன்பு, அன்னைக்கு ஸ்ருதி பிரச்சனை எல்லாம் உனக்கு கூட கண்ணம்மான ஒரு பொண்ணு தெரியணும், கண்ணம்மாங்கிற பொண்ணுக்காக தான், அதாவது கண்ணம்மாங்கிற பொண்ணு நினைச்சிட்டு தானே இனியா ரூமுக்கு போனதா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த ஏஞ்சல் வேற கண்ணம்மாங்குது. ஒருவேளை இந்த கதை இந்த பொது அறிவு தானா இல்ல உன்னோட பொதுவான அறிவா? இந்த ஏஞ்சலுக்கு வர வேலை இல்ல, அது பேசுறதெல்லாம் கணக்குல எடுக்காதுங்க. பெருச்சாளி வாய முடிக்கிட்டு இருந்துருந்தீங்க. இப்ப பாட்டி, இந்த பையனை இந்த பொண்ணு 14 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கான். சரி. நடுவுல ஒருத்தையும் வாரான்,
14 நிமிஷத்துல இது காதலே இல்ல. 14 நிமிஷத்துல வந்தவன் காதல் தான் பெருசுங்கிறான். நீங்க தான் இப்ப நடுவர் செல்லும். நீங்களே சொல்லுங்க, எது வசந்தது இது ரெண்டுலயும்? சாம், உன்கிட்ட நான் கேள்வியே கேட்கல. நீ குண்டக்க மண்டக்கன்னு ஏதாவது பேசி வைக்கிற, வாய் மூடு. இவன் எங்க வரான்? ஒருவேளை நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாளோ? இவ்வளவு சமாளிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா? அம்மா, இவ்வளவு வேலையும் வச்சுட்டு இங்க என்ன புண்ணாக்கு கதை விட்டுட்டு இருக்க? ஏய், நான் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுங்கிறத நீ முடிவு பண்ணாத. இது புண்ணாக்கு கதை, நீ பாத்தியா? அப்புறம் ஒரு பக்கம் 14 வருஷ காதல், ஒரு பக்கம் 14 நிமிஷ காதல். கேட்டுட்டா? இது பட்டிமன்றம் நடத்துற நேரமா? இங்க பாரு, இது என் ஃப்ரெண்டோட கதை. அது உன் ஃப்ரெண்டோட கதையா இருந்தா என்ன, இல்ல பொது அறிவா இருந்தா என்ன, இல்ல பொதுவான அறிவா இருந்தா எனக்கு என்ன? மொத்தமா கேட்டுட்டா. இப்ப இத வேற அட்வான்டேஜா எடுத்துப்பாளே. மக்கா, என் பியார் எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வையா. பாட்டி, இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இதுக்கான பதில என்ன தவிர யாராலையும் உனக்கு கொடுக்க முடியாது. நல்ல உன் மக்கு மடல ஏத்திக்க பாரு. அதான் சொன்னி, மாமன் பொண்ணோடது 14 வருஷ காதல். அது என்ன மெச்சூர் ஆனதுக்கு பிறகு வந்திருக்கோம்? 14 வருஷ காதல்னா எப்படியும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பேரு காதல் இல்ல, பாசம். அப்படி போடினியா? ஏய், உன்கிட்ட கேள்வி நான் கேட்கவே இல்ல. கொஸ்டின் எப்போ லீக் ஆயிடுச்சு, பதில் என்கிட்ட தான் இருக்கு. போகும், அது பாசமா? புரிஞ்சா? அது பாசம். உனக்கு தெரியாததா? அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் 14 நிமிஷத்துல ஒரு காதல் வந்திருக்கான். அதுதான் உண்மை. ஓ, இதுதான் இதுக்கான பதிலா? அன்பு 14 வருஷ காதல்னு சொன்னீங்களா, அதுக்கு பேர் பாசம். பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் 14 நிமிஷத்துல வந்தாதான் காதல். ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் போட்டு கொடுக்க முடியல, தேவையில்லாத ஆணியை பிடிங்கிட்டு இருக்கேன். எனக்கு கால் பண்ணி, மேம் சார் இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பிளான் எனக்கு சப்மிட் பண்ணலன்னு சொல்றாங்க. ஒரு என்ஜினியரா இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பொது அறிவா? உனக்கு என்னடி பிரச்சனை? எந்திரிச்சு வேலை பாட்டா போய். பார்த்து தொலைகிறேன். அப்போ 14 வருஷ காதல் இனியாவோடதுன்னு சாருக்கு புரிஞ்சிடுச்சு. சோ சாரை கடுப்பேத்துறதுக்காக தான் இனியாவும் சாம் சாரும் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இசை ஏதோ ஒரு விஷயத்த எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிறான். அரசங்களுக்கும் இசைக்கு என்ன சம்பந்தம்? அரசங்கள் எப்ப இசையை பார்த்தாலும் வம்பு தானே இருப்பாரு. நேற்றுக்கு சாம் வர இசைக்கிட்ட என்னென்னமோ உளறிட்டு இருந்தானே. என்ன சாம், இப்பதான் ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்தோம், என்கிட்ட தனியா பேசணும்னு கூட்டு வந்திருக்க? நான் மறுபடியும் உன்கிட்ட கேக்குறேன், உன் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சா, நான் சந்தோஷமா எப்பவும் போலதான் இருக்கேன். நீ என்ன தூக்கி போட்டு போன, அப்புறம் ஏன் நான் இனியா கூட பேசினதை கேட்டு நீ வந்து என்ன ஹக் பண்ண? ஆகா, நினைச்ச மாதிரியே சாம் மறக்காம இத பத்தி கேக்குறானே. உன் லைஃப் சந்தோஷமா இருந்துச்சுன்னா நான் பேசினதை நினைச்சு நீ எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அப்புறம் என்னமோ சொன்னியே, நான் உன்னை சந்தேகப்பட்டு இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு. சாம், அது சும்மா சொன்னது. சும்மா எல்லாம் இல்ல இசை, நீ சர்டிபிகேட் எடுக்க வந்ததா தான் சொன்ன. நானும் சரி வெளியே காமிக்க வேண்டான்னு தான் இனியா உன்னை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன். இனியாவும் ஏதோ ஒரு அதிர்ச்சியில அதை பெருசா எடுத்துக்கல. என்ன சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்னா உனக்கு என் மேல சந்தேகம் வந்தான்னா வரலன்னா என்ன? நீ எதுக்கு இப்ப குற்றவாளி கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? சரி, அப்ப உட்காந்தே பதில் சொல்றியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஒன்னும் இல்லாமல வந்து கிஸ் பண்ண? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா அதுக்கு 1008 கற்பனை கதையை யோசிச்சு வச்சேன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. என் சர்டிபிகேட் இங்க மாட்டினதுலயே அங்க நான் பெரிய பெரிய பிரச்சனையில எல்லாம் மாட்டிட்டேன். நான் சடனா இங்க வந்ததும் உன் பேச்சு என்னமோ எனக்கு ஒரு புது தெம்பு கொடுத்த மாதிரி ஆறுதலா இருந்துச்சு. சோ உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவியா? லூஸ் மாதிரி பேசாத சாம், அது நான் சொன்னதுக்கான அர்த்தமே வேற. உன்னை நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணும்போது நீ என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி, நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் நிறைய காரணம் சொல்லியிருந்தேன். அப்படி நான் பண்ணிருக்க கூடாது, உனக்கு அந்த மாதிரி எல்லாம் நான் கஷ்டத்தை கொடுத்ததுனாலதான் அங்க போய் என் ஜாப் விஷயத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டனோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில அந்த மாதிரி பேசிட்டேன். சரி, நீ ஏன் உன் ஹஸ்பண்ட் இந்த வாட்டியும் கூட்டு வரல? ஒரு நாள்ல வந்துட்டு போறதுல அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன். ஒரு நாள் நான் இங்க வந்துட்டு போறதுல அவருக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகும் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, நாங்க ஒன்னாதான் இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம். நான் இப்படி பேசுனதுக்கு ஒரே காரணம் உன்னை கஷ்டப்படுத்தினதுனால அங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளத்தை கடவுள் கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில அந்த மாதிரி சொல்லிட்டேனே தவிர வேற ஒன்னும் இல்ல. போதுமா? வேற ப்ராப்ளம் ஒன்னும் இல்லாம இருக்கிறது வரைக்கும் நல்லது. தயவு செஞ்சு ஏதாவதுனா சொல்லாம மறைச்சிடாத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. நான் அரசு பேசுறேன், கிளம்பிட்டியா? அரசு அங்கிள் எதுக்காக இசை போனுக்கு கால் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்கணும்? அதுவும் அங்கிளோட வாய்ஸ்ல அவ்வளோ ஒரு திமிர் தெரிஞ்சுது. அரசு அங்கிள் இசை எப்ப பார்த்தாலும் அரசு அங்கிள் இசை கிட்ட கோவமா தான் பேசுவாரு. அன்பு அண்ணனுக்கும் இசைக்குமே போன் கான்டாக்ட் இல்ல.
சாம இசையும் பேசிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா அரசாங்கத்துக்கும் இசைக்கு என்ன கான்டாக்டா இருக்கும்? ஒரு நிமிஷம் அருண். என்னம்மா பாட்டிக்கு ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணியாச்சா? பாட்டி ஆயில் வச்சு குளிச்சுட்டாங்க. ஓஹோ. அதனால நாங்க அதை அப்புறமா பாத்துக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு எங்க அத்தான் கிட்ட அவ்வளோ கோவமா நடந்துக்கிட்டீங்க? அப்புறம் அவனை கொஞ்சம் சொல்றியா? இல்ல அருண், என்னதான் இருந்தாலும் அவர் என் அக்காவோட ஹஸ்பண்ட். மண்ணா கட்டி. உங்களுக்கு என்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லையா? என்ன எதிர்பார்ப்பு? முதல்ல எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது அருண். அப்போ இப்போ பிடிச்சிருக்குங்கிறியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என்ன நீங்க அந்த ஆள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் தாலி கட்டினீங்க. உங்க மேல எனக்கு அவ்வளோ வெறுப்பு, கோபம் எல்லாமே இருந்துச்சு. என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன கேர் பண்ணிக்கிறது, என்னை பத்திரமா பாத்துக்கிட்டதெல்லாம் பார்த்து அவன் பண்ண தப்புக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கான். அதனாலதான் நம்மளை இவ்வளோ கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்ததே தவிர உங்க மேல இருந்த கோபம் எனக்கு கடுகளவு கூட கம்மியாகல. நீங்க பண்ண தப்புக்காக தான் எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்றீங்கன்னு நினைச்சிட்டேன். நாளே ஆர்த்தியக்கா பால் சம்ப என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. ரொம்ப பயந்து போய் தான் வந்தேன். ஏன்னா எனக்கு இனியாவையும் அன்பு சாரையும் சாம் சாரையும் தவிர இந்த வீட்டில் யாரையுமே தெரியாது, உங்களையும் தெரியாது. அந்த பால் டம்ளரை பார்த்த உடனே என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பயத்துல தான் நான் உள்ள வந்தேன். நீங்க நினைச்சிருந்தா என் மேல என்ன உரிமை வேணாலும் எடுத்திருக்கலாம், அன்னைக்கு எடுத்திருந்திருக்கலாம். அதை யாரும் கேட்க போறதும் இல்லை. ஏன் அதை நான் கம்ப்ளைண்டா வச்சா கூட தாத்தா கூட அதை கேட்க மாட்டாங்க. ஆனா நான் இங்க வந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க கூட இருக்கிறதா எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் அப்புறம் எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணணும். இது வரைக்கும் உங்க மனசு எந்த இடத்துலயும் தடுமாறி நான் பார்த்ததே இல்ல அருண். இவ்வளோ நாளா ஒரு பொண்ணு உங்க ரூம்ல இருக்கா, உங்க மனசும் எதுவுமே நான் தடுமாறி பார்த்ததே இல்ல. சரி, இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம்? இல்ல அருண், இன்னைக்கு நீங்க அத்தான் கூட பேசினதா இருக்கட்டும், எனக்கு உடம்பு முடியாம ஆனதும் எனக்கு கூட உங்ககிட்ட அதெல்லாம் சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என்னை நீங்க எப்படி கவனிச்சுக்கிட்டீங்க? என்னாலதான் உங்களுக்கு ஒரு முழு ஒய்ஃபா நடந்துக்க முடியல. நீ சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா நீ நினைக்கிற மாதிரி மட்டும் இல்ல, நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு முத தேவை நல்ல புரிதல். இருந்தாலும் அருண், உங்க கேரக்டர் எப்படி இவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு புரியல. எதிர்பார்ப்பு இல்லாம யார் ஒருத்தங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பா வந்துடும். என் கல்யாண வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருந்ததில்ல. மேபி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ சூப்பர் ஃபிகர் தான். சும்மா இருங்க அருண். அப்புறம் இல்லையா பின்ன? ஏஞ்சல், நான் பார்த்து வளர்ந்ததுல இந்த உலகத்துல 3 பெஸ்ட் கப்பிள். ஒன்னு எங்க தாத்தாவும் ரமணி பாட்டியும், அப்புறம் சஞ்சய் பெரியப்பாவும் பிரியா பிரிமாவும், அப்புறம் விக்கி மாமாவும் தமிழத்தையும். என்னதான் எதிர்பார்ப்பு இல்லைனாலும் இவங்கள மாதிரி வாழ்றதுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா நான் தான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கிட்டதே இல்லையே. அப்படியெல்லாம் இல்லையே. உன்னை காப்பாத்தினாலும் வேற விதமா கூட காப்பாத்தி இருக்கலாம். அவசர அவசரமா தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டியாக்கி அப்படிதான் காப்பாத்தனன்னு ஏதாவது இருந்துச்சான்? இல்லையே. ஏதோ ஒரு அறிவு கோளாறுல பண்ணிட்டேன். அதுக்காக பஞ்சாயத்து முன்ன என்ன அவமானப்படுத்தவும் இல்ல. நீ நினைச்சிருந்தா அங்கேயே என்ன அவமானப்படுத்தி இருக்கலாம், அங்கேயே எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மத்தவங்க முன்ன என்கிட்ட கேள்வி கேட்காம 4 செவத்துக்குள்ள கேட்ட பத்தியா, அங்கேயே ஒரு ஒய்ஃபா நீ ஜெயிச்சிட்ட. அருண், என்ன? அப்புறம் நேத்துக்கு மால்ல நடந்தது அது அவன் இல்ல, இந்த வீட்டுல எங்க அம்மாவா இருக்கட்டும், யார் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் நான் தான் முத ஆளா கேள்வி கேட்பேன். ஏன்னா நீ என்னோட பொறுப்பு. ஏய் ஏஞ்சல், நான் எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒய்ஃபா நடந்துக்கிட்டதே இல்ல அருண். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இது என் வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க கூட இருக்காதான் எனக்கு சந்தோஷம். நீங்க நான் அன்னைக்கு அவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினீங்க. அந்த கடமைக்காக தானே எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்றீங்க. எப்படியும் ஏதாவது ஒரு வழியில எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். எனக்கு ஒய்ஃபா யார் வந்தாலும் நான் இப்படிதான் பாசமா இருந்திருப்பேன். நான் தான் சொல்றேனே ஏஞ்சல், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்ல. எப்போ உன் கழுத்துல தாலி கட்டினனோ அந்த செகண்டே நீ தான் என் பொண்டாட்டி. நிஜமா? நெஜந்தாண்டி லூசு. ஐ லவ் யூ. தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருந்தா பல வருஷம் பிரிஞ்சது போல் ஏங்குவானி தங்கமான புருஷன். கொண்டவள உர்வசியா மேனகையா தேவதையா கொஞ்சிரவு தங்கமான புருஷன்.
எப்பவுமே உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு வெளவெளான்னு பேசிட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறேன். உண்மை சொல்லணும்னா இப்படி எப்பவும் பேசிட்டு கூட இருக்கவங்களையும் சிரிக்க வச்சு இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது, இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி அருண், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா பொண்ணுங்கன்னா இதுக்கு மட்டும்தான் இவ்வளோதான் அப்படின்னு யோசிக்கிறவங்க மத்தியில உங்களை மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைச்சிட்டா அவ அந்த பொண்ணு எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆஹா, விஜயா, போன் இங்க தானே இருந்து போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் பாத்தியா? இருக்கா ஒரு நிமிஷம். என்ன சாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கான். ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுதுல்ல. ஓ, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆமா வித்யா, இவ்வளவு நேரம் என் மொபைல தேடிட்டே இருந்திருக்கேன். இப்பதான் ஞாபகம் வந்து கடைசியா நான் உன் ரூமுக்கு தானே வந்துட்டு போனேன். சரி, நேற்றுக்கு நீங்க ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல சாம் உன்கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தாரே. சாமா? ஆமாக்கா, நீ வந்ததும் சாம் ஹக் பண்ணிருக்கா, கிஸ் பண்ணிருக்கா. எப்படியோ பூசி மொழிக்கு சாம் டென்த் தப்பிச்சிட்ட. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. அப்புறம் சாம் உன்னை பத்தி பாசிட்டிவா பேசினா என்ன, நெகட்டிவா பேசினா உனக்கு என்ன? அட வித்யா, நீ அதை கேட்டுட்டா பேசுறேன். நான் தான் சாம் கிட்டயே தெளிவா சொல்லிட்டானே. அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு ஏற்கனவே அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்து. அப்போ சாம் என்னை பற்றி பாசிட்டிவாக பேசின உடனே அதுவே ஒரு புது எனர்ஜி எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அப்படி பண்ணனே தவிர நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி, ஓகே. அண்ணன் உன் கூட ஃபோனில் பேசுவானா? நான் அங்கே போனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஃபோன்ல எல்லாம் பேசினது இல்லையா? இனியா தான் பேசுகிறாளே. இனியாக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சாலும் அது அண்ணனுக்கு தெரிஞ்ச மாதிரி. அது இருக்கட்டும்க்கா. அரசங்க எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்கணும்? ஐயோ, இந்த ஆள் ஃபோன் பண்ணாரா? இசை வித்யாக்கு மட்டும் தெரிஞ்சு அது இனியாக்கும் அன்பண்ணனுக்குமே தெரிஞ்ச மாதிரி இனியனத்தானே அந்த ஆளு கொலை பண்ணிட்டாரு. இது மட்டும் தெரிஞ்சது அண்ணன் வேற சாமோட அப்பான்னு பார்க்காம பயங்கரமா கோவப்படும். அடுத்த அண்ணன் உயிருக்கு தான் ஆபத்தா இருக்கும். சொல்லுக்கா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் அந்த அரசங்கள். நீ கிளம்புனா என்ன, கிளம்பலன்னா என்ன? எதுக்காக நீ கிளம்பிட்டியான்னு அவர் கேட்கணும். அவர் பையனை நீ ஏமாத்திட்டங்கிறதுக்காக பயங்கர கோவத்துல இருக்காரு உன் மேல. நீ அரசங்கள்னு சேவ் பண்ணி போட்டிருக்க. வித்யா, இதை பத்தி நீ வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா நான் உன்கிட்ட சொல்றேன். நீ என் தங்கச்சிங்கிறதுனால. சரி, சொல்ல மாட்டேன், சொல்லு. நான் உன்னை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம், சொல்லு. அது வந்து வித்யா, ஒரு தடவை எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. சரி, அந்த சண்டையிலேயே நாங்கள் பிரிஞ்சிட்ட அளவுக்கு நாங்கள் இருந்தோம். என்ன, எப்படியோ ஒரு 2 மாதம் சண்டை போயிட்டே இருந்து. இதை பற்றி நான் இனியா கிட்ட கூட சொன்னதே கிடையாது. ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல சாம்க்கு கால் பண்ணனா, அப்போ சாமோட அப்பா தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணாரு. அரசங்களா? அவரும் நல்லா கத்துனாரு, என் பையனுக்கு எதுக்கடி நீ கால் பண்ண அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள கொஞ்ச நாளாவே சண்டை போயிட்டு இருக்கு, டிவோர்ஸ் அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் வழி இல்லாம என் கூட தான் வேற யாரும் ரொம்ப க்ளோஸா பேச மாட்டீங்களே, அதனால அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அப்புறம் அவர் தான் அப்பா மாதிரி இருந்து என்னோட ஹஸ்பண்ட் கூட பேசி அவருக்கு புரிய வச்சு இப்ப நாங்க ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு அரசங்கள் தான் காரணம். நீ சொல்றது எங்கேயோ இடிக்குதேன். நம்ப மாட்டேங்கிறாளே, ஸ்பாட்ல இவ்வளவு பெரிய கதையை அடிச்சு விட்டுருக்கோம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, அப்புறம் உங்க முன்னையெல்லாம் நல்ல பாசமா தான் அவர் இருக்காரு அப்படின்னு காமிச்சிட்டா அவர் பையனே நான் ஏமாத்திட்டு போனவா? அவர் கெத்து என்ன ஆகும்? ஓ ஆமால. சரி, ஓகே. உன் முகத்தை பார்த்தாலும் அப்பாவி மாதிரி குழந்தை மாதிரி தான் இருக்கு, அதனால நம்புறேன். குட்டச்சி, உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நான் கிளம்பட்டுமா? சாம் வேற வெயிட் பண்றாருன்னு சொன்னாலாம். ஆமா. நீ போன் எடுத்துட்டு போ, நான் வேற பயந்துட்டேன். சரி வித்யா, அம்மாவை, அண்ணனை, அப்பாவை எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ. நீங்க இருந்திருக்கலாம்க்கா. நடக்க போறது சாம்க்கும் இனியாக்கும் கல்யாணம். நீ அதை பத்தி எல்லாம் வருத்தப்படாத. சாம்லாம் இசை காலத்துல தாலியும் கட்ட மாட்டான், என்கேஜ்மெண்ட் ரிங்கும் போட மாட்டான். அப்புறம் அது சும்மா இனியா மேல அன்புக்கு காதல் இருக்குன்னு அன்புக்கு உணர வைக்கிறதுக்காக 2 பேரும் பிளான் போட்டு சுத்திட்டு தெரியுதுங்க. அப்ப இது உண்மை கிடையாதா? உண்மை கிடையாது, நீ யார்கிட்டையும் போட்டு உடைச்சிடாத. அப்புறம் அந்த பிளானே சொதப்பிடும், அப்புறம் ஒண்ணு போட்டு பண்டாடிடுவாங்க, பாத்துக்கோ. நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஏன் இனியா கிட்ட கூட இதை பத்தி கேட்க மாட்டேன். சந்தோஷம் தங்கச்சி, கிளம்பட்டான். கிளம்பு கிளம்பு. இசை, ஊருக்கு போறது நீயா நானா? எனக்கு இருக்க அக்கறை கூட உனக்கு இருக்க மாட்டேங்குது. சாம், வித்யா ரூம்ல என் போன் இருந்துச்சா, அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். நான் கிளம்பலாம். உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுடா, நல்லாவே புரியுது, தெளிவா புரியுது. ஏண்டா, உனக்கு இந்த டே டைம்ல எல்லாம் பேசுறதுக்கு டாபிக்கே கிடைக்காதா? எப்ப நான் தூங்கலான்னு இருக்கணும் அப்பதான் கால் பண்ணி தொல்லை பண்ணணுமா? டே கால் பண்ணந்தான்.
நீ மட்டும் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு பேசியிருந்தீன்னா இந்நேரம் தூங்கி தோல நான் போனை கட் பண்ணிருப்பேன். ஆனா நீ என் மேலதான் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் நம்மளோட கிளைண்ட். இன்னும் அவர் சைட்ல இருந்து கொடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டு தான் இருக்கு. அதை கூட ஒழுங்கா முடிக்கணும்னா நீ வம்பிழுத்து வச்சுட்டு இருக்க. இங்க பாரு சாம், எப்பவுமே நம்ம ப்ராஜெக்ட்ல மெட்டீரியல்லாம் நல்ல குவாலிட்டியில தான் யூஸ் பண்ணுவோம். அவன் என்னடானா ரீயூஸ்ட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அதுதான் தேவையான அந்த புண்ணாக்கு மண்டையின் தலையில அதை அரைச்சு விட்டுற வேண்டியதானே. நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம ஒழுங்கா முடிச்சு கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். அவனுக்கு அது மூலமா ஏதாவது கமிஷன் வருதா இருக்கும். ஆமா, எனக்கே பேரம் பேசலான்னு பாத்துட்டு இருக்கான். அப்படியெல்லாம் உன்னை யாராவது ஏமாத்த முடியுமா? டேய், அவன் கேக்குறத பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு வர வேலை இல்ல பத்தியா? என் கம்பெனி நேம நானே கெடுத்துக்க ஆசைப்படுவேனா? டேய், இந்த நைட்ல நீ என்ன உளர்னாலும் உன் கருத்துக்கு ஆப்போசிட்டா தான்டா நான் பதில் சொல்லுவேன். நீ போனை கட் பண்ணியன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காலையில நல்லதா பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். சாம், இப்ப அவன் கேக்குற மாதிரி ரீயூஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவனுக்கு நம்ம ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ. நல்ல விட்டத்தை பார்த்து தூங்கிட்டு இருப்பான். விட்டத்தை பார்த்து தூங்கிட்டு இருப்பானா? நம்மளையே சொன்ன மாதிரி இருக்கு. சடனா மேல இருந்து பில்டிங் எல்லாம் இடிஞ்சி டேய் நிறுத்துடா. இப்ப புரியுதா? எங்க பில்டிங் ஸ்ட்ராங் தான். டேய் அன்பு, போன்ல சாம் தானே? ஏய், நீ என்ன தூங்கல? எப்பா சாமி, தூங்க விட்டியன்னா நான் பாட்டுக்கு தூங்க போறேன். ஒன்ன தாண்டி தூங்கலையான்னு கேட்டேன். எது டீயா? போன்ல பேசிட்டு இருக்குது சாம் தானே? இவளா? ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து போய் தான் என்ன தூங்க விட மாட்டேங்கிறான். இவ வார இப்ப அடுத்த பஞ்சாயத்தை தொடங்க போறான். 3 மணி வரைக்கும் தூங்க விட மாட்டான். சாம் தானே? யாரா இருந்தா உனக்கு என்ன? இவ்வளவு நேரம் ஆகுது, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு நிக்க? அது வந்து அன்பு, சாம்க்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அனதர் கால்னு வந்துச்சா? ஒருவேளை இசை கூட ஏதாவது கடலை போட்டுட்டு இருக்கானோன்னு பயத்துல வந்தேன். பார்த்தா பரவாயில்ல, உன் கூட தான் பேசிட்டு இருக்கான். இவகிட்ட இருந்து எனக்கு ஒரு மிஸ் கால் கூட வரல. ஏன் வாட்ஸ்அப்ல ஹைச்சைன்னு ஒரு ஹாய் மெசேஜ் கூட வரல. என்ன உருட்டுறான்? உருட்டுறதான் உருட்டுறா. பகல்ல உருட்டலாம்ல. இந்த மாக்கா வார என்ன இனிமே தூங்க விட மாட்டான். யாரா இருந்தா உனக்குன்னா நீ போய் தூங்குற வேலையை பாரு. இல்ல, நான் சாம்காக ஒரு சாங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை அவனுக்கு பாடி காமிக்கலான்னு வந்தேன். பார்த்தா அவன் உன் கூட கடலை போட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே, என் போன்ல பாடி காமிச்சா என்ன, உன் போன்ல பாடி காமிச்சா என்ன? சரி, ஹெச்டி என்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன். ஏன்ட்ட இருந்தாலும் அவனுக்கு கேட்கும். இவ பாடினால்னா இவன் சொன்ன மாதிரியே பில்டிங் இடிஞ்சு விழுந்துடும் போலயே. ஆரம்பிக்கட்டா? அவ பாடுறதுக்கு இவன் போனை கட் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? அவ பாடுதானே போனான், இவன் எதுக்கு போனை கட் பண்ணான்? மவன போன் எடுத்து கட் பண்ணிட்டு சாம் பேசுற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டானிக்க. இருடா, அவனை ஓட விடுறேன். சொல்லு சாம். இல்ல, இங்க ஒரே கொசுவா இருக்கு. சாம், நான் உனக்காக ஒரு பாட்டு பாட போறேன். கேக்குதா? நல்லா கேக்குதான், தெளிவா கேக்குதான். நீ ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பீக்கர்ல போடு. ஒன்னும் தேவையில்ல, இப்படியே நீ பாடு, அவன் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ ஓகே. லவ் பேர்ட்ஸ்க்கு நடுவுல நீ மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னா நான் என்ன பண்ண முடியும்? பாடும்போது தானே நெஞ்சம் வெளியே வரும். வா வா என் தலைவா, வந்து விடு என் தலைவா, வா வா என் தலைவா, தலையணையை பங்கிடவா. அன்பு, இவ பாட்டும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. இவ சாம்க்கு செக் வைக்கிறதுக்காக இங்க வரல, உனக்கு செக் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். மல்லிகையின் மடலுக்குள்ளே மர்ம கதை தான் இருக்கு. மர்ம கதை படிப்பதற்கு இருட்டுக்குள்ளும் வழி இருக்கு. இப்போ அன்பு, பதில் பாட்டு நீ பாடணும்னா பாடிக்கலாம். ஏய், ஐ மீன் நான் சாம சொல்றேன். சாம்க்கு பதில் பாட்டு பாடணும்னா பாடிக்கலாம்னு சொல்றேன். வாயில இருந்து நல்லா வாங்கி கேட்டாம போயிரு பாத்துக்கோ. சரி, ஓகே, பதில் பாட்டை நானே பாடிக்கிறேன். நீயா? வேண்டாம். சரி, ஓகே, அப்ப நான் ஏன் பங்கே பாடிக்கிறேன். காற்றில் ஒலிகள் மிதக்கும் வரை, கடலில் ஒரு துளி இருக்கும் வரை, காலத்தின் கடைநொடி கரையும் வரை கண்ணா கலந்திருப்போம். சுற்றும் உலகம் நிற்கும் வரை, சூரிய குமிழி உடையும் வரை, வானம் வயதாகி உதிரும் வரை கண்ணே இணைந்திருப்போம். ஏய், நட்டு போதும். ஏன்? அவன் தூங்கிட்டான். அது எப்படி என்கிட்ட சொல்லாம அவன் தூங்குவான்? என் பாட்டு கேட்டுட்டு தானே இருந்தான். அத நீ காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ. ஏன் என் பாட்டு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு நான் இதை சாம் கிட்டே பாட போறேன். சாம் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இனியா, சாம் கிட்ட நீ இந்த மாதிரி பாட்டுலாம் பாடக்கூடாது. பாடுவேன். பாடக்கூடாதுங்கிறீங்களா? அப்படிதான் பாடுவேன். இந்த பாட்டெல்லாம் அவன் கிட்ட நீ பாடக்கூடாது. இப்ப கேட்டுட்டு தானே இருந்தான். அன்பு,
என் கண்ணை பாரேன். மொத அந்த ஹெட்செட் தூக்கி போடு. இப்போ என் கண்ணை பாரேன். இம்சப்படுத்துறாளே அன்பு, அவ கண்ணை பார்க்காதா? என் கண்ணை மட்டும் பாரு அன்பு. என்ன நீ கண்ணை பார்த்ததெல்லாம் போதும், நான் போய் தூங்க போறேன். நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ தானே குல்ஃபி உன் கண்ணை பார்க்க சொன்னா? அன்பு. பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி தலைகளை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன். தலைவனை பிரிகையிலே தலையணை துணை எறிந்தேன். திப்பந்தம் போன்றவன் நான் தெய்வம் என்று ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவன் நான் தென்றல் என்று ஆடிவிட்டேன். கருங்கலை போன்றவன் நான் அன்பு, ஒரு பையன் மட்டும்தான் ஒரு பொண்ணை உருக்கி உருக்கி காதலிக்கணும்னு ஏதாவது இருக்கா? நான் பொண்ணுதான் அன்பு. எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? எதுக்காக எல்லாம் புரிஞ்சே புரியாத மாதிரி என்ன காயப்படுத்த நினைக்கிறேன்? நான் பொண்ணுதான் அன்பு. ஆனா வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஐ லவ் யூ. உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக அது புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்? உன் முடிவு என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஐ லவ் யூ அன்பு. சந்திரனை அது யாரா ஸ்ட்ராங்கா அடியார் ஸ்ட்ராங்கா சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே அடி நான் தானே கனவு தேவரே நிலவரிதானே உன் நிழலும் நான் தானே கனவு தேவரே நிலவரிதானே உன் நிழலும் நான் தானே. பதில் சொல்ல அன்பு. கண்ணாமூச்சி ஆட்டம் தேவையில்லைன்னு டைரக்டாவே என் காதல உன்கிட்ட சொல்லிட்டேன். பதில் சொல்லாம என்ன தள்ளி விட்டேன்னு என்ன அர்த்தம்? சாம்க்கு உனக்கு நடக்க போற கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம். எனக்கு புரியல. உன் மனசுல நான் இல்லாம தான் என் கண்ணை பார்த்து பேச அன்பு. உன் மனசுல நான் இல்லாம தான் இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டியா? தப்பு என் மேலதான். உன் கண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நான் தடுமாறிட்டு இருக்கேன். இனிமே இந்த மாதிரி எந்த இடத்துலயும் நான் தடுமாற மாட்டேன். சாரி. டைம் ஆகுது, போய் தூங்கு.